இன்று நம்மளுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த தினம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய காலத்தில் இந்தியாவில் பல்வேறான வேற்றுமைகள், இனம், குழு, மொழி, ஜாதி, இந்த ஜாதிய வேற்றுமைகளிலிருந்து சமநீதி வேண்டுமென்று முதலில் குரல் கொடுத்தவர்களில் நம்மளுடைய பண்டிதர் அயோத்திதாசர் உடன் நம்மளுடைய தாத்தாவினுடைய பணி ஒரு மிகப்பெரிய மனித சமூகத்தின் அறிவாற்றல் கூடிய சமநீதிக்காக போராடிய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனோடு நம்மளுடைய தந்தை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இணைந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காகவும் மனித சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமநீதியாக வாழ வேண்டும் என்ற அந்த முற்போக்கான கொள்கையை முதலில் இந்தியாவில் விதைத்தவர்கள் நம்மளுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனோடு சேர்ந்து அயோத்திதாச பண்டிதர், பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய MC ராஜா, தந்தை சிவராஜ், பள்ளிகொண்டார் தளபதி கிருஷ்ணசாமி போன்ற ஏராளமான தலைவர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த நம்மளுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த தினத்தில் இன்று மக்கள் தேசத்தோடு இணைந்து நம்மளுடைய பல்வேறு அமைப்புகள் இந்த இடத்தில் மணிமண்டபத்தை திறக்க வேண்டும் என்ற ஒரு முழு முயற்சியின் காரணமாக இன்று இந்த மணிமண்டபத்தில் நாம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தாத்தாவினுடைய இந்த நூலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த தம்பிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் சமூக பணி சிறக்க வாழ்த்துகின்றேன். இன்றே நாம் சிறு துயரத்தில் இருக்கின்றோம். ஆகையால் இந்த மணிமண்டபத்தில் சில 100 பேர்கள் கூடினாலும் வருகின்ற அடுத்த ஆண்டில் இந்த சில 100 பேர்கள் பல லட்சம் மக்களாக ஒன்று திரட்டுவார்கள் என்ற நம்பிக்கை தம்பியை போல் என்னோடு இணைந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நம்மளுடைய தாத்தாவினுடைய புகழை பரப்புவதில் நாம் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஜெய் பீம்.